அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக் டு ஆல். ஒவ்வொரு வருஷமும் பெருநாள் கொண்டாடும் போது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஆனா இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா 30 நோன்பு. எப்பவுமே 29க்கு அப்புறம் நம்மளுடைய இது முடிஞ்சிடும் ஃபாஸ்டிங்கு. பட் இந்த வாட்டி 30 நோன்பு வந்து அது நடுவில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஏர்லி மார்னிங் சுபு டைமில் ப்ரேயர் பண்ணும்போது அதை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். என்னெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் இதில் ஸ்பெஷல் அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எப்பவும் போல் காலைல ரெடி ஆகிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு வேண்டி போயிடுச்சு. ப்ரேயர்லாம் அங்கே சிறப்பாக முடிஞ்சிட்டு முசாபாலாம் பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நம்ம எப்பவும் போல் வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி கோழி அப்பம், வட்டில் அப்பம், இட்லி, சப்பாத்தி, நாட்டுக்கோழி, சேவல், இந்த மாதிரி எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு. எதுவுமே வீடியோவில் காட்டாட்டாலுமே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல இந்த ஈது பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. என்னென்னா எப்போவுமே வந்து இந்த ஈது முடிஞ்சிட்டேன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி எங்கள் மொஹல்லாவில் வந்து எங்கள் பள்ளியில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தொழில் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஈத்தப்பழமும் அதுக்கடுத்து வந்து தம்மனையும் வச்சுருக்கிறாங்க. இது எதுக்காகனா நீங்கள் நோன்பு கிடையாது, நோன்பு முடிஞ்சிருச்சு, இன்றைக்கி நீங்கள் பிடிக்கவும் கூடாது, ஹராம் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலுக்காக எல்லாத்துக்குமே தெரியும். பட் இருந்தாலும் அது காலங்காலமாக நம்மளுடைய ஊர் மக்களுடைய ஆபாக்கள் வந்து சொன்னதுனால இது எங்கள் மொஹல்லாவில் இது இருக்குது. மற்ற மொஹல்லாவில் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. சேம் டைம் வந்து மற்ற ஊரில் இந்த மாதிரி இருக்குமாங்கிறதுன்னு தெரியல. ஸோ என்னுடைய சைடு உள்ளது நான் வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஊரில் எந்த மாதிரி ஸ்பெஷல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.